ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இது கூட வந்து சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் அதை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். 2 தக்காளி அதையும் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். மிளகா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் 2லேருந்து ஒரு 3 தக்காளி அளவு கூட போட்டுக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 தக்காளி. நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து சாஃப்டானதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சாதா ரைஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் 1 கப் அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 3 விசில் விட்டுடுங்க. பாஸ்மதி ரைஸ்னால் 1 விசில் விட்டால் போதும். சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.